Good morning, 6th standard students. Today in your English session, we are going to see Term 2, Lesson 2, Supplementary, Gulliver's Travels. இந்த Gulliver's Travels அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு fictional novel written by Jonathan Swift. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலிவர் அப்படின்ற ஒரு டாக்டர் அவர் வந்து ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு ஆஸ் அ ஷிப் டாக்டராக. ஸோ அவர் வந்து வேரியஸ் ரிமோட் நேஷன்ஸ்க்கு போகும்போது ஐலண்ட்ஸ்க்கு போகும்போது அவருக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டோரிஸில் வந்து ஆத்தர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். Gulliver, a ship's doctor, took a job on a ship that was going on a long voyage. The voyage started well, but soon things changed dramatically. The ship got caught in a violent storm and was thrown off course. Then it hit a rock and broke up completely. 6 of the crew members, including Gulliver, got into a small boat and rowed until they were overturned by a big wave which came up suddenly. Gulliver was a good swimmer and he managed to swim till he reached land. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலிவர் அப்படின்றவர் ஒரு ஷிப் டாக்டர். ஒரு நீண்ட நாள் பயணம் போகிற ஒரு ஷிப்பில் வந்து ஒரு டாக்டராக ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் வந்து அந்த ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஷிப் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பயணம் செய்யுது. ஆனால் வந்து திடீர்னு வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ஒரு பெரும் புயல் வருது. வயலண்ட் ஸ்டார்ம் அப்படின்னா ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு சூறாவளி. ஸோ அந்த புயலில் வந்து என்ன ஆகுதுன்னா ஷிப் வந்து ஓங்கி அடிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு பாறை மேலே மோதி ஃபுல்லாகவே வந்து பிரேக் ஆகிடுது. அந்த ஷிப் ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுது. இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண க்ரூ மெம்பர்ஸில் 6 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப்புக்குள்ளே ஒரு குட்டி போட் இருக்கும். இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அவங்க போட் எடுத்துகிட்டு தப்பிச்சு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு அவங்க வந்து தப்பிச்சு போகிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா சடனாக ஒரு பெரிய வேவ், ஒரு பெரிய அலை வந்து அந்த போட்டை வந்து கவிழ்த்துடுது. அப்போ கலிவர் என்ன பண்ணுறாரு, அவர் நல்ல ஸ்விம்மர். ஸோ அதனால வந்து அவர் ஸ்விம் பண்ணி ஒரு லேண்ட் ரீச் ஆகுறாரு. அது வரைக்கும் அவர் ஸ்விம் பண்ணி போகிறாரு. The coast appeared strange and lonely. Gulliver dragged himself along the shore. He looked for some people or houses, but there was no sign of life. Hungry and exhausted, he fell on a patch of grass and fell into a deep sleep. ஸோ கலிவர் வந்து ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்னா ஒரு கடற்கரை. அந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையானதாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. கலிவர் வந்து அந்த கரைக்கு போகிறாரு. போயிட்டு யாராவது மக்கள் இல்லைன்னா வீடு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே வந்து உயிரினம் வாழறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஸோ ரொம்ப பசிக்குது, ப்ளஸ் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாரு. எக்ஸாஸ்டட்னா அந்த ரொம்ப தூரம் நீந்தி வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஒரு புல்வெளி இருக்குது, அங்கே போய் படுத்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாரு. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த கலிவர் வந்து படுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கோஸ்ட்ல வந்து கலிவர் படுத்துட்டு இருக்காரு. அவரை வந்து கட்டி வச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து லில்லிபுஷியன்ஸ். இவங்களை பற்றி தான் இனிமேல் வர ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். When Gulliver woke up, he was lying on his back and the sun was in his face. When he tried to get up, he found himself unable to sit up or move at all. Terrified and puzzled, he tried to turn his head. He found his arms and legs were securely tied with slender strings on each side and attached to pegs fixed on the ground. His hair, which was long and thick, was similarly tied down. He felt something moving along his body almost up to his chin. To his surprise, he saw a human being not 6 inches high, with a bow and arrow in his hands and a quiver at his back. Gulliver later learned that these creatures were called Lilliputians. Startled by the sight, Gulliver cried out and soon managed to free his left arm. The frightened Lilliputians fired dozens of tiny arrows into his hand, face and body until he once again lay down calmly.
The Lilliputians then built a stage to Gulliver's side that was about a foot and a half tall, upon which an obviously important person stood and made a 10-minute speech to Gulliver in a language he could not understand. ஸோ கலிவர் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட பேக் வந்து மணலில் அந்த கிராஸில் வந்து படுத்துட்டு இருக்காரு. சன் வந்து அவரோட ஃபேஸில் அடிக்குது. ஸோ அவர் வந்து எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து மூவ் ஆகவே முடியல. ரொம்ப குழப்பமாகவும் ஏதோ ஒரு கொஞ்சம் பயம் கலந்த குழப்பத்தோட வந்து அவரோட தலையை திருப்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அவரோட கைகளும் கால்களும் வந்து ஸ்லெண்டர் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெல்லியதான ஒரு நூல் போன்ற ஒரு இழைகளால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அவரோட கைகளும் கால்களும் கட்டி அது கூட வந்து கிரவுண்டுக்கு அந்த நூலை வந்து ஒரு பெக்னா ஒரு சின்னதான ஒரு மரக்கட்டை அதில் வந்து கட்டி கிரவுண்டோட அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு தெரியும் அவரோட பாடி ஃபுல்லாவே வந்து ஒரு மெல்லிய நூல் இழைகள்னால கட்டி அதை வந்து ஒரு சின்னதான ஒரு வுடன் பெக்ல வந்து அட்டாச் பண்ணி அதை கிரவுண்டோட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவரோட ஹேரையும் அதே மாதிரி வந்து அந்த பெக்ல கட்டி கிரவுண்டோட அப்படியே வந்து உள்ள அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் அவரால் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா அவரோட பாடி அவர் படுத்துட்டு இருக்கார் இல்லையா, அவர் மேலே வந்து யாரோ டைனி ரொம்ப குட்டியாக யாரோ வந்து மூவ் ஆகுற மாதிரி அவருக்கு தெரியுது. ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஆனால் வந்து வெறும் 6 inches ஹை, 6 inchesக்கும் குறைவாக தான் அவங்களோட ஹைட் இருக்குது. 6 inches அப்படின்றது வந்து ஒரு அரை அடி நீளம் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங்ஸ். நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து கையில் வந்து போ அண்ட் ஏரோ வச்சுருக்காங்க. அதாவது வந்து அம்பு, அந்த அம்பை வந்து விடுற அந்த வில் அது வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட பின்னால் வந்து குவிவர்னா பெரிய வால் வச்சுருக்காங்க. ஸோ கலிவர் வந்து அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கிறாரு இவங்களை வந்து லில்லிபுஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அரை அடி மனிதர்களை வந்து லில்லிபுஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா கலிவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக கத்திட்டு அவரோட லெஃப்ட் கையை வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறாரு அந்த கட்டி வச்சிருந்த அந்த கயிறுகள்லேருந்து. ஸோ இதை பார்த்தோன்னே லில்லிபுஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மேலே வந்து நிறைய அம்பு விடுறாங்க. அவரோட ஹேண்ட், ஃபேஸ் இது எல்லாத்துலேயும் வந்து குட்டியான அம்பை வந்து விடுறாங்க. ஸோ திருப்பி வந்து கலிவர் வந்து அமைதியாக படுத்துடுறாரு. ஸோ லில்லிபுஷன்ஸ் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து ஒன்று கலிவரோட சைடில் வந்து கட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜை கட்டுறாங்க. அதில் வந்து முக்கியமான இந்த லில்லிபுஷன்ஸ்லேயே முக்கியமாக இருக்கிறவங்க வந்து மேலே ஏறி நின்று ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்குறாங்க கலிவருக்கு. ஆனால் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்றது கலிவருக்கு சுத்தமாக புரியலை. ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர் தான் வந்து எப்படி வந்து கலிவர் அந்த ஷோரில் வந்து படுத்துட்டு இருக்காரு. லில்லிபுஷன்ஸ்லாம் எங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவரை கட்டி வைக்கிறதுக்கு வந்து மெல்லிய நூல் இழைகள்னால கட்டி ஒரு உடன் பெக்ல கட்டி கிரவுண்டோட அதை அட்டாச் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் அவர் மேலே வந்து ஏறத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு குட்டியான ஏணி யூஸ் பண்ணி போகிறாங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டேஜ். அவங்க வந்து அவருக்கு பக்கத்தில் ஒரு 1.5 அடி ஹைட்டில் ஒரு ஸ்டேஜ் வந்து அமைச்சு அது மேலே வந்து லில்லிபுஷன்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட்டான பர்சன் மேலே ஏறி வந்து அவருக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்றது கலிவருக்கு வந்து சுத்தமாக புரியலை. ஸோ இதுதான் வந்து அந்த கலிவர் வந்து லில்லிபுஷன்ஸில் லில்லிபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் அவர் வந்து படுத்துட்டு இருக்காரு. அண்ட் சுற்றி வந்து நிறைய லில்லிபுஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரி பார்க்கலாம். By now Gulliver was really hungry. With gestures he signaled to the little people that he wanted food and drink. The Lilliputians first got Gulliver to promise to behave himself and then promised to get him some food.
They soon brought baskets of meat and several loaves of bread, which he ate 3 at a time because they were so tiny. The Lilliputians also brought 2 barrels of drink, which he enjoyed, even though the barrels were smaller than a glass. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து கலிவருக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால வந்து அவர் வந்து செய்கைனால வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு. ஸோ லில்லிபுஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கலிவரை வந்து ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு கலிவர்னால எந்த ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கொண்டு வராங்க. ஸோ பாஸ்கெட்ஸில் வந்து மீட், அப்புறமா வந்து லோவ்ஸ் ஆஃப் பிரெட் அதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ கலிவர் வந்து அந்த ஒரு டைமில் வந்து 3 பாஸ்கெட் ஆஃப் மீட் அண்ட் லோவ்ஸ் ஆஃப் பிரெட் சாப்பிட்றாரு. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அண்ட் தென் இவங்க வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் கொண்டு வராங்க. அதுவும் வந்து கலிவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து அந்த பேரல்ஸ்லாம் வந்து கிளாஸோட குட்டியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஹி என்ஜாய் ட்ரிங்கிங் தோஸ் ட்ரிங்க்ஸ். Gulliver was tempted as he lay on the ground to take up 50 of the small creatures in his hand and crush them, but he did not want to be pricked with arrows again, and he had promised to behave in exchange for good treatment. ஸோ அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த லில்லிபுஷன்ஸ்லாம் வந்து ஒரு 50 லில்லிபுஷன்ஸ் அப்படியே பிடிச்சி அவரோட கையால் வந்து நசுக்கி கொன்னுடலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. பட் ஆனால் வந்து அவர் அதை பண்ணலை. ஏன்னா வந்து திருப்பி வந்து அந்த டைனி ஏரோனால அவர் அந்த ஏரோஸ்லாம் அவரை குத்துறது அவருக்கு பிடிக்கல. அண்ட் அந்த ஏரோஸ்னால குத்தப்படுறது அவர் விரும்பலை. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இவங்க வந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டா அவரும் நல்ல விதமாக இவங்க கூட நடந்துப்பாருன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதுனால அவர் எந்த ஹார்மும் இந்த லில்லிபுஷன்ஸ்க்கு அவர் பண்ணலை. After he had eaten, Gulliver promptly fell asleep because his drink had a sleeping draught in it. They then set about transporting Gulliver to the capital. They used a large platform with 22 wheels pulled by dozens of 4.5-inch horses. They somehow managed to put him on the platform and dragged Gulliver down the road to the city. Suddenly, Gulliver woke up when the vehicle stopped. 2 or 3 curious young Lilliputians wanted to see how Gulliver looked when asleep. They climbed up into the engine and, advancing very softly to his face, put the sharp end of their half-pike into his left nostril. This tickled Gulliver's nose like a straw and made him sneeze. As they started moving again, Gulliver saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange giant. It was a carnival atmosphere, and the Lilliputians seemed to be enjoying themselves, much to Gulliver's amusement. Finally, they arrived at the Emperor's palace. ஸோ கலிவர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ரொம்பவே வந்து தூக்கம் வருது. ஏன்னா அவர் குடிச்ச அந்த ட்ரிங்க்ல வந்து அந்த தூக்கம் வர்றதுக்கான அந்த டோஸை வந்து கலந்துருந்தாங்க இவங்க. ஸோ சாப்பிட்டோன்னே இவர் வந்து தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து கலிவர் வந்து அவங்களோட கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 22 வீல்ஸ் இருக்குது. அண்ட் 4.5-inch ஹார்சஸ், ஒரு 12 ஹார்சஸ் வச்சு அந்த பிளாட்ஃபார்ம் வித் வீல்ஸை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு கலிவரை எப்படியோ வந்து இழுத்து அந்த பிளாட்ஃபார்மில் போட்டுடுறாங்க. ஸோ போட்டு ஒரு கலிவரை வந்து அவங்களோட சிட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சடனாக வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. கலிவர் எழுந்துடுறாரு. 2-3 ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற யங் லில்லிபுஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கலிவர் தூங்கும் போது எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து மேலே அந்த வண்டி மேலே ஏறி வந்து கலிவர் மேலே ஏறி வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த நைஃபை வந்து கலிவரோட மூக்கு உள்ள விடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புல்லை வந்து நம்மளோட மூக்கில் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலிவருக்கு தோணு. அவர் வந்து தும்புறாரு. ஸோ அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. கலிவர் வந்து என்ன நோட் பண்ணுறாருன்னா, அந்த சிட்டியில் இருக்கிற தெருக்கள் முழுக்க வந்து லில்லிபுஷன்ஸ் வெளியே வந்து இந்த கலிவர் அப்படின்ற ஒரு ஜெயண்ட், அவங்க வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க, டைனியாக இருக்காங்க. அவங்க வந்து வெறும் 1/2 அடி தான் இருக்காங்க, ஹாஃப் ஃபுட் சைஸில் இருக்காங்க. பட் கலிவர் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி உயரம் இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு பூதம் மாதிரி தெரியுறாங்க. பெரிய ரொம்ப ஜைஜாண்டிங்கா ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு பூதம் மாதிரி தெரியுறாங்க. ஸோ கலிவர் வந்து எப்படி இருப்பாருன்னு பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்து தெருக்கல்ல வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கார்னிவல், அதாவது ஒரு வெளிநாடுகள்லாம் வந்து ஒரு திருவிழா நடந்தா எப்படி இருக்கும், ரோட்ல மக்கள் கூட்டமா நின்று அவங்களோட டைமை வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கார்னிவல் அட்மாஸ்பியர் தான் வந்து இங்க இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எம்பரரோட பேலஸ்க்கு வந்து கலிவரை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. எம்பரர்னா இந்த லிலிபுட்டோட அரசர், அவரோட பேலஸ்க்கு வந்து கலிவரை கூட்டிட்டு வராங்க. The emperor was there to receive Gulliver. Gulliver was lodged in an old and disused temple. His leg was chained and he could only move about a little bit. After a few weeks, the Lilliputians and their emperor decided that he meant them no harm. So Gulliver was set free to roam around Lilliput on condition that he would not harm them and would help them in whatever way he could. Gulliver agreed and was freed. He was provided with food and water. A house was built for him. Gulliver stayed with Lilliputians, helping them in many ways. Once it so happened that the neighboring kingdom of Blefuscu declared war on Lilliput. The king brought 100 ships to mount an attack. The Lilliputians ran to Gulliver for help. The emperor said, "Don't let us down now, Gulliver. We need your help." ஸோ கலிவரை வந்து அரசரோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அரசர் வந்து கலிவரை வரவேற்கிறதுக்கு வராரு. கலிவரை வந்து ஒரு ஓல்டு டெம்பிள்ல வந்து கட்டி வைக்கிறாங்க. அவரோட கால் வந்து செயின் வச்சு கட்டி வச்சிடுறாங்க. ஸோ அவரால் வந்து அவ்வளவா மூவ் பண்ண முடியல. சில வாரங்கள் போச்சு. சில வாரங்களுக்கு அப்புறமா வந்து லில்லிபுஷன்ஸும் அந்த லில்லிபுஷன்ஸோட அரசர் அவங்க வந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, கலிவர்னால அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரல. ஸோ கலிவர் வந்து அவங்கள வந்து எந்த விதத்துலயும் துன்பத்துக்கு ஆளாக்கல. ஸோ அதனால வந்து கலிவரை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிடலாம், அதாவது செயின்ல இருந்து விடுவிச்சிடலாம். ஸோ லில்லிபுட்ல நீங்க எங்க வேணா போயிட்டு வரலாம், நீங்க வந்து ஃப்ரீயா வந்து லில்லிபுட்ல எங்க வேணா போயிட்டு வரலாம். ஆனா வந்து லில்லிபுஷன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு துன்பமும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அந்த லில்லிபுஷன்ஸ்க்கு என்ன ஹெல்ப் கலிவர் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கலிவரும் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அவரை வந்து விடுவிச்சிடுறாங்க. ஸோ கலிவருக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, அப்புறமா ஒரு வீடு கூட கட்டி கொடுக்குறாங்க. கலிவரும் வந்து அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து லில்லிபுஷன்ஸ்க்கு செய்யறாரு. ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து கிங்டம் பிளெஃபஸ்கியூ அப்படின்ற ஒரு பக்கத்து நாட்டு அரசர் வந்து லில்லிபுட் மேல போர் தொடுக்கிறாரு. அவர் வந்து ஒரு 100 ஷிப்ஸை வந்து கொண்டு வராரு லில்லிபுட்டை அட்டாக் பண்றதுக்கு. ஸோ இந்த லில்லிபுஷன்ஸ் எல்லாமே கலிவர் கிட்ட ஓடுறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. அரசர் வந்து சொல்றாரு, எங்களை வந்து கைவிட்டுறாத கலிவர், எங்களுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாரு. Gulliver walked into the sea. He took a long rope, tied all the 100 ships together and dragged them in the water. Gulliver pulled the ships the whole day, going round and round until the army of Blefuscu was giddy and in no position to fight. The king of Blefuscu came begging for peace between the two kingdoms. The emperor agreed. Gulliver was hailed as a hero and lived peacefully in Lilliput for many years. ஸோ இவங்க லில்லிபுஷன்ஸ் வந்து கலிவர் கிட்ட போய் உதவின்னு கேட்கும் போது கலிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கயிறு எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு கடல்ல போயிட்டு அந்த ஷிப்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு இல்லையா, அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து கட்டுறாரு. கட்டிட்டு ஒரு நாள் முழுக்க வந்து அந்த ஷிப்பை வந்து ரவுண்டா வந்து போய் சுத்தி அடிக்கிறாரு. ஸோ அங்க அந்த ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மயக்கமே வந்துடுது இந்த சுத்துறதுனால. ஸோ அவங்களால ஃபைட் பண்ண முடியல. ஸோ இந்த பிளெஃபஸ்கியோட கிங் வந்து எங்களை வந்து மன்னிச்சிடுங்க, 2 நாடும் சமாதானமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஸோ லில்லிபுட்டோட எம்பரரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ கலிவர் வந்து ஒரு ஹீரோவா வந்து போற்றப்படுறாரு. ஸோ லில்லிபுட்ல வந்து கலிவர் வந்து ரொம்ப நாள் வந்து வாழ்ந்தாரு. ஸோ இந்த பிக்சர் தான் வந்து உங்களுக்கு கலிவர் வந்து எப்படி வந்து அந்த எதிரி நாட்டு ஷிப்ஸை வந்து கட்டி கடல்ல வந்து சுத்தி அடிச்சாரு அப்படின்றத நம்மளுக்கு டெபிக்ட் பண்ற பிக்சர்.
ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். இது வந்து ரொம்ப பெரிய கதை. ஆக்சுவலி இந்த லில்லிபுட்லேயே வந்து நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அது எல்லாமே வந்து ரொம்ப எலாபரேட்டாக இந்த ஸ்டோரியில் வந்து ஆத்தர் எழுதியிருப்பாரு. பட் உங்களுக்கு இது சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரின்றதுனால ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைசஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை வந்து ஆன் யோர் ஓன் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். தென் only you will understand how nice this has been written. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலிவர் வாஸ் தி கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். கலிவர் வந்து கேப்டன் கிடையாது, கலிவர் வந்து டாக்டர் தான் அந்த ஷிப்பில். ஸோ ஃபால்ஸ். One of the Lilliputians gave a 10 minutes talk in Gulliver's language. இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா கலிவருக்கு புரியாத ஒரு பாஷையில் தான் வந்து லில்லிபுஷன் வந்து பேசினாங்க. ஸோ மீதி இருக்கிற 3 நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு வீடியோட எண்டில் ஆன்சர்ஸ் இருக்குது, அதோட க்ராஸ் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். He felt something moving along his body almost up to his chin. யார் அதை ஃபீல் பண்ணாங்க? கலிவர் தான் ஃபீல் பண்ணாரு. ஸோ கலிவர் அப்படின்னு எழுதணும். They somehow managed to put him on the platform. யார் வந்து கலிவரை வந்து பிளாட்ஃபார்மில் போட்டாங்க? லில்லிபுஷன்ஸ். ஸோ லில்லிபுஷன்ஸ்ன்னு சொல்லி எழுதணும். Don't let us down now Gulliver, we need your help. இது யார் சொன்னாங்க? எம்பரர் ஆஃப் லில்லிபுட். ஸோ அது மாதிரி நீங்கள் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வந்து choose the right option. Gulliver managed to reach the land as he was a swimmer. அவர் வந்து நல்ல ஸ்விம்மர்ன்றதுனால தான் அவர் நீந்தி கரையை அடைந்தார். Gulliver was set free because the emperor இதில் வந்து பார்த்தீங்கன்னா emperor confirmed that he was not harmful. கலிவர்னால எந்த ஒரு துன்பமும் இவங்களுக்கு நேராது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா தான் கலிவர் வந்து ஃப்ரீ படுத்தினாங்க. ஸோ B is the right answer. Gulliver was hailed as a hero because he made the army of Blefuscu giddy. ஸோ அந்த கப்பலை வந்து சுற்றி அடித்து அவங்கள வந்து கிடினா மயக்கம் வர செய்கிறது, அந்த மாதிரி பண்ணதுனால கலிவரை வந்து எல்லாரும் ஹீரோவாக ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டி எக்ஸசைஸ் வந்து இட்ஸ் அ ஸ்பீக்கிங் டாஸ்க். இந்த ஸ்டோரியை உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இ எக்ஸசைஸ் பாருங்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன் யோர் ஓன் செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் என்ன மீன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கூகுள்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டேக் ஹெல்ப் ஆஃப் கூகுள் அண்ட் சர்ச் டிராஃபிக் சிக்னல்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சிக்னல்ஸ்லாம் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஆன் யோர் ஓன் கம்ப்ளீட் பண்ணணும். திஸ் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் இன் திஸ் லெசன். நெக்ஸ்ட் ஜி எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸில் வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த பப்ளிக் பிளேசஸ்க்கு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த டேபிளில் வந்து எழுதணும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூஸ் டஸ்ட்பின்ஸ், டு நாட் த்ரோ ரப்பிஷ் இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பி வித் யோர் பேரண்ட்ஸ். தனியாக போகக்கூடாது. யூ ஷுட் நாட் ரோம் அலோன் பிகாஸ் யூ வில் கெட் லாஸ்ட். அது ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து பப்ளிக் பிளேசஸ் போகும்போது என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த டேபிளில் நீங்கள் எழுதணும். எதெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் பிளேசஸில் வந்து நாய்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது நீங்கள் போகும்போது. ஸோ அதுவும் நீங்கள் எழுதலாம். அண்ட் தென் கீப் யுவர் என்விரான்மெண்ட் க்ளீன், அது நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டூரிஸ்ட் பிளேசஸில் பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை அந்தந்த ப்ராப்பர் டஸ்ட்பின்ஸில் தான் நீங்கள் போடணும். ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக் பிளேசஸில் நீங்கள் ஃபியூ திங்ஸ் விச் யூ ஹாவ் டு டூ அண்ட் விச் யூ ஹாவ் டு அவாய்ட். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில்அப் பண்ணணும். இதுவும் வந்து நீங்கள் ஆன் யோர் ஓன் ட்ரை பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் இருக்குது.
இதில் வந்து நம்ம லாஜிக்கல் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லீவ்ஸ், ஃப்ரூட், சீட், ஃப்ளவர்ஸ், ரூட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் எதுலேருந்து எது வரும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீட்லேருந்து என்ன வரும்னா ரூட் வரும், அதுக்கப்புறமா லீவ்ஸ், அதுக்கப்புறமா என்ன வரும் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3, நெக்ஸ்ட் வந்து 5. ஸோ 3, 5, 1, 4, 2 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிரைவ், கெட் இன், அரைவ், பார்க், ஓப்பன் டோர். ஸோ இது வந்து ஒரு காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், open door and then you have to get in. So காரோட கதவை திறக்கணும் and then உள்ள போகணும், அப்புறமா வந்து டிரைவ் பண்ணணும், காரை டிரைவ் பண்ணணும், அதுக்கப்புறமா பார்க் பண்ணணும் and then நெக்ஸ்ட் வந்து அரைவ் பண்ணணும், அப்புறமா பார்க் பண்ணணும். So first is 5, second one is 2 and then 1. So 5, 2, 1, 3, 4. Answer B is the right answer. First you have to open door, then get in, then drive, then arrive and then park your car. Second one பாருங்க, travel, book, plan, confirm and enjoy. ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் பிளான் பற்றி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணணும், and then you have to book, and then you have to confirm, and then travel and then enjoy. So A is the right answer. First you have to plan and then you have to book and then you have to confirm and then travel and enjoy. So in the logical sequence first என்ன பண்ணுவீங்க, next என்ன பண்ணுவீங்க, அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்ற sequence தான் நீங்க கண்டுபிடிக்கணும். Next பாருங்க, rest, return, supper, go out, visit. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோ அவுட் அண்ட் தென் விசிட் அண்ட் தென் ரிட்டர்ன் அண்ட் தென் ரெஸ்ட் அண்ட் தென் சப்பர் அண்ட் தென் ரெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் கோ அவுட், வெளியே போவீங்க, அப்புறம் பிளேசஸ் விசிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வருவீங்க, அப்புறம் சப்பர் சாப்பிடுவீங்க, அப்புறம் ரெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 3 சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், மீதி 2 சீக்வன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நல்லா படித்து எதை ஃபர்ஸ்ட் எது பண்ணுவீங்க, எது செகண்ட் பண்ணுவீங்க, எதை தேர்ட் பண்ணுவீங்கன்றத சீக்வென்ஸாக அரேஞ்ச் பண்ணி ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு வீடியோட எண்டில் வந்து ஆன்சர்ஸ் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் யுவர் term 2 is completed and then next வீக்லேருந்து will proceed to term 3. இந்த லெசன், இந்த ஸ்டோரி வந்து கலிவர்ஸ் ட்ராவல் அப்படின்ற ஸ்டோரியை நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி, வெரி சிம்பிள் லெசன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.